ராஜனே எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜனே. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த அருமையான ஆண்டவரே, இந்த 5வது ஆண்டு ஆண்டவரே, இந்த நற்செய்தி நாள் கூடுகையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய கிருபா சண்டையில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க தேவரீர் கொடுத்த ஜீவன் பலன் சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர்கள் ஒருமனப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொன்ன தெய்வம், இதோ என் பிள்ளைகளை என்னை தேடி மிகுந்த ஆவலாய் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று எங்கள் மத்தியிலே அன்பாய் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக சுவாமி, ஒரு விசை கூட உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்தது நல்லது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம், ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக நாங்கள் பணிக்கிறோம். ஆண்டவரே பேசும், ஆவியானவரே பேசும். உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை புசித்து பலனடைய ஆண்டவர் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு உறவாட மிகுந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு வந்திருக்கிற அனைத்து விசுவாச தெய்வ பிள்ளைகளை நாங்கள் ஊழியக்காரர்களாகி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான அன்பு இந்த திருச்சபை போதகர் அன்னாரையார் குடும்பத்தையும் ஊழியத்தையும் இயேசுவின் நாமத்திலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்னும் மகனை பெரிய காரியங்கள் செய்வாராக மகனை கொண்டு. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு பாஸ்டர் 1:30 மணிக்கு எடுத்துக்கங்கன்னாரு, இங்க வந்து 1 மணிக்கு ஆகிட்டார். இதுல சாட்சின்னு சொல்லி செய்தியை கொடுக்கிறது அது கூடாத ஒரு காரியம். சாரி, நான் அந்த டைத்துக்கும் சொன்ன டைத்துக்கும் நான் முடிச்சிருவேன். அதனால என்னால விளக்கமா சொல்ல முடியாது. சாரி. சரி, நம்ம இருக்கிற சமயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு தெரிந்து கொண்ட வேத வார்த்தையின் தலைப்பு மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். வாசிக்க கேட்போமா? அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மை, கிருபை, அன்பு, இரக்கம், சமாதான, சந்தோஷத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு, சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
அறிவிக்கப்படும்படிதான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதற்கு ஆதாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43:10 வாசிக்க கேட்போம் சீக்கிரமா. நானே அவர் என்று நீங்கள் அறியும்படி உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கவனிங்க, போதும் கவனிங்க. நானே தேவன் என்பதற்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் சாட்சியாய் இருப்பீர்கள். ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களையும் சுவிசேஷ அறிவிக்கிற எங்களையும் போதகர்களையும் சாட்சியாக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதே 12வது வசனம் ஏசாயா 43:12 கடைசி பகுதி சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்றால் அழைக்கிற அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களை, கொடுத்த சமயத்திலே ஒரு 8, 9, 10 அழைப்பை குறித்து நான் சுருக்கமா சொல்லி என்னுடைய உரை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 10 அழைப்பு. முதலாவது ஒரு அழைப்பை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் விக்கிர ஆராதனையிலிருந்து ஜனங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய பெயர் நாராயண வடிவு. நம்ம திருச்சபைக்கும் நம் பெயருக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் பக்கத்துல இருக்கிற மயிலாடி என்கிற ஊருக்கும் மருங்கூருக்கும் இடையில இருக்கிற ஒரு சுண்டாவில குக்கிராமத்துல எங்க அப்பா வாழ்ந்தாங்க. எங்க அப்பாவுக்கு 2 தாரம். நாங்கள் 9 ஆண்கள் 8 பெண்கள். இந்த குடும்பம் கொஞ்சம் பெருசு. அல்லேலூயா. ஆனா 9 ஆண்களுக்கு நான் இப்போது ஆண்கள்ல நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். நான் 8வது பிறந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் விக்கிர ஆராதனையிலிருந்து அநேகவரை அவருடைய பக்கமாய் அழைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம், ஆண்டவர் முதலாவது ஒரு அழைப்பு உபத்திரவத்தில் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரம் ஏசாயா 48:10 வாசிங்க சீக்கிரம். ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது மனுஷர்களை உபத்திரவத்தின் குகையில்தான் ஆண்டவர் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இரண்டாவது ஒரு அழைப்பை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் பரலோக அழைப்புக்காக நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்க, பரலோக அழைப்புக்காக. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? ஆண்டவர் அந்தபடி அழைக்கப்பட்டவர்களை கல்யாண வீட்டுக்கு வரும்படி ஆண்டவர் தன்னுடைய தேவதாசனுக்கு உத்தரவு கொடுக்கிறதாக அந்த வசனம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கல்யாண வீட்டுக்கு வரும்படி வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, அருமையான சகோதரர் ஊழியக்காரர் நமக்கு ஆவியானவராலே ஏவப்பட்டு அநேகவருக்கு தகவல் கொடுத்து, கல்யாண வீடு என்று சொல்வது பரலோகத்தை குறிக்கிறது. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு வாழுகிற ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படி கல்யாண வீடு ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இந்த தேவதாசனுக்கு ஆவியானவராலே உந்தப்பட்டு அநேகவருக்கு போன் போட்டு ஆவலோடு அழைக்க சொல்லுகிறார். 4வது வசனம் வாசிக்கலாமா? 4வது வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அருமையான சகோதரர், அநேகவருக்கு அழைப்பு கொடுத்தாலும் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி
அநேகவரை எதிர்பார்த்து இருக்கிறார். பிரதர் அந்த நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அநேகர் வரல. இனி நாளைக்கு கேட்கும் போது சொல்லுவாரு, வரணும்னு தான் இருந்தேன், அவசரமா ஒரு வேலை வந்துட்டு அப்படின்னு அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அழைப்பு, பரலோக நித்தியத்தில் அழைக்கும்படி. அந்த 8வது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம் மத்தேயு 22:8. அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவரே, அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய தாயின் கருவிலே உருவாகி ஆரம்பத்திலே இருந்தே ஆண்டவரை சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ, ஆண்டவருக்கு சொந்த சனமாய் இருக்க வேண்டியவர்களோ அதை அசட்டை பண்ணினபடினாலே கல்யாண வீடு காலியா இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்தி சந்தியில இருக்கிற நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் அழைத்து வரும்படி ஆண்டவர் அழைப்பு விடுத்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் எங்களை போல உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அப்படி என்றால் நான் உபத்திரவத்தின் குகையில தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு சின்ன சாட்சி, சுருக்கமா தான் சொல்ல முடியும், விளக்கமா சொல்ல முடியும். நான் எப்படி இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டேன்னு சொன்னா, எங்க 9 பிள்ளை ஆண்களுக்கு நான் மட்டும் உயிரோடு இருக்கிறபடினாலே என்னுடைய தாயாரும் தகப்பனும் பக்கத்துல இருக்கிற சாமித்தோப்பு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் காது குத்தி மூக்கு பூரி நாராயண வடிவண்ணி செல்லம்மா பேர் விட்டு வளர்த்தார்கள். செல்லமா வளர்த்தபடினாலே ஊதாரித்தனமாக நான் வளர்ந்தேன். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டேன். என்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்திய தேசம் இந்துக்களுக்கு தான் சொந்தம். 30 முக்கோடி இருக்கிறார்கள் இந்த தேசத்திலே. அதனால இந்திய குடிமக்கள் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? இந்து கடவுளை தான் வணங்கணும். பிரதேசத்து கடவுளை வணங்குகிறவர்கள் தேச துரோகிகள். இப்படியாய்ப்பட்ட ஒரு வைராக்கியம் கொண்டவனாய் இருந்து கிறிஸ்தவர்களை என்னுடைய வாலிப நாட்களிலே துன்பப்படுத்துகிறவனாய் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அல்லேலூயா. ஆமா, 30 முக்கோடி தேவர்கள் உண்டு என்று சொன்னாலும் எந்த தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை கிரயமாக சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு தெய்வம். அப்படியாய்ப்பட்ட அன்பு தெய்வத்தை உள்ளத்திலே நிந்தித்தாலே பாவம். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். ரோமர் 6:23 வாசித்து பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:7 வாசித்து பாருங்கள், பாவம் வாசல் படியே படுத்திருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேசத்திலே நம்ம அதெல்லாம் விளக்கி சொன்னா சமயம் ஆயிரும். சாரி, இப்படி ஆண்டவருக்கு நான் விரோதமாக செயல்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நான் மனம் திரும்பும்படி, அவர் என்னுடைய தாயின் கருவிலே என்னை ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். அழைக்கப்பட்டும்படி முன்குறித்து இருக்கப்பட்டவன் நான். இதை தெரியாமல் நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு அநேகவர் அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை விசுவாசிகள் கூட நாம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், நம்ம அழைத்த அழைப்பின் மேன்மை என்பதை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் ஆண்டவர் நம்மையில வைத்திருக்கிற அன்பை நம்ம சரியாக தெரிந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியும். அல்லேலூயா. அழைப்பை மறந்து விக்கிர ஆராதனை செய்து கொண்டபடினாலே ஆண்டவர் நான் மனம் திரும்பும்படி என்னுடைய சகோதரி மூலமாக அற்புதங்களை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆரம்ப நாட்களில் நான் அரசு போக்குவரத்து கழகத்திலே ஓட்டுநராக பணி செய்தேன். என்னுடைய சகோதரி சென்னையில் வசித்தார்கள். அத்தான் குடிகாரர், குடித்து விரித்து மரித்து போனார். சகோதரிக்கு 2 பெண் குழந்தை, மூத்த மகளுக்கு ஆஸ்மா வியாதி, சகோதரிக்கும் தைராய்டு, பைல்ஸ், சுகர், பிரஷர், ஒரு கிட்னி சுத்தமா அவுட்டு, அடுத்த கிட்னியும் சுருங்கி மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் இருக்கும் போது நான் என்னுடைய சகோதரியை சந்திக்க போயிருக்கிறேன்.
இடையில அந்த கரெக்டாலாம் சொல்ல முடியாது. சரி, நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆனால் சகோதரியுடைய வாழ்க்கையிலே சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். முதல் எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் என்னுடைய தகப்பனாருக்கு பிறந்த மூத்த சகோதரி, என்னுடைய மூத்த மகள், என்னுடைய மூத்த சகோதரி. எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த லைட்டை கொஞ்சம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவளுக்குள்ளே இருந்த சகல வியாதி ஆண்டவர் மாற்றிவிட்டார் அற்புதமாக. நான் சென்னை வழித்தடத்திலே வண்டி ஓட்டுறதுனால அடிக்கடி என்னுடைய சகோதரியை சந்திக்க போவேன். அற்புதமாக விடுதலை கொடுத்தார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் எவ்வளவோ அவளுடைய அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிறதை தடை செய்ய முயற்சி செய்தேன். பிசாசு எனக்குள்ள இருந்து கிரியை செய்தார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நல்லா இருக்கும். எனக்கு அன்பானவர்களை இவ்வளவோ தடை செய்தேன். அந்த தடையை மீறி அவருடைய வாழ்க்கையிலே 14 வருஷம் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். தரித்திர நிலையில இருந்தாங்க, பட்டினி கிடப்பான். என்ன வருமானமே கிடையாது, எல்லாம் மருத்துவத்துக்கே போயிடும். நான் போற அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ரூபா கொடுப்பேன். அவளுக்கு மூத்த மகளுக்கு ஆஸ்மா வியாதி, இவளுக்கு அந்த பலகினம், உடம்பெல்லாம் பலகினமா இருக்கிறதுனால மிகவும் கஷ்டப்பட்டு அவள் வசித்த குடிசை பகுதியாக மறைச்சி அதுல இட்லி வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். அப்படியாய்ப்பட்ட கஷ்டமான காலம். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு சகோதரனா இருக்கிறபடினாலே அவளுடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு பயங்கர முட்டுக்கட்டையாக செயல்பட்டேன். பிசாசினை அப்படி தான் சகோதரி அதையும் மீறி தம்பின்னு சொல்லி நான் வரமாட்டேன், நீ அப்படி செத்து தொலை, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாது அப்படின்னு மிரட்டியெல்லாம் பார்த்தேன். ஆனால் அவள் ஆண்டவரை மறக்கவில்லை. அதனுடைய பலனை ஆண்டவர் கொடுத்தார். அற்புதமாக ஜீவனை 14 வருஷம் கொடுத்தார். மூத்த மகளுக்கு திருமணம் ஆனால் கஷ்டம் என்று சொன்ன மகளுக்கு அற்புதம் செய்தார். இளைய மகளை ஒரு சொற்ப ரூபா கொடுத்து கட்டி கொடுத்தோம். அப்ப அன்னைக்கு அவனு அந்த செல்வமணிக்கு இளைய மருமகனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த நிலையிலே பெரிய கோடீஸ்வரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் என்னுடைய சகோதரனுடைய செபம், அழைக்கப்பட்டவராகிய இருக்கிற என்னுடைய சகோதரி செபித்த செபத்தை ஆண்டவர் கேட்டு அதி சீக்கிரத்திலே வியாதியை சுகமாக்கி கஷ்டத்தை மாற்றி கண்ணீரை துடைத்து கோடீஸ்வரராக ஆண்டவர் மாற்றினார். இவ்வளவு நடந்த பிறகும் நான் மனம் திரும்பவில்லை. காரணம், என்னுடைய மகளுக்கு MBBS சீட் இருக்கிறது. அதான் பிசாசு கொடுத்து கெடுக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இந்த இன்மைக்காக மாத்திரம், உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பி வராதீங்க. அது நமக்கு ஆபத்து. உண்மையிலே நம்முடைய ஆத்மாவுக்கு கண்டிப்பா ஒரு இடம். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15:19 வாசித்து பாருங்கள். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவினிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அநேகர மனுஷரை காட்டிலும் அதிக கேடு உள்ளவர்களாக மாறிவிடும். நம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே இருக்கிறது. நாம இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அழைக்கிறவர் நமக்கு உண்மை உள்ளவர். நம்ம பரலோகத்துக்கு தான் சொந்தக்காரங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து பார்த்தால் மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால விசுவாசிகள் ஒவ்வொருவரும் முதலாவது தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு, நாம தான் சொன்னது போல பரலோக அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக நாம இருந்த அந்த அஸ்திபாரத்தை சரியா போட்டுக்கொண்டு செபித்தால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஒருவேளை என்னை போல பிரஜாதி மக்களாக நீங்கள் இருக்கலாம். தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இப்படி வேதத்தை கிழித்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை அடித்திருக்கிறேன், தேவ நாமத்தை பகிரங்கமா தூசித்திருக்கிறேன். இப்படியாய்ப்பட்ட என்னையும் ஆண்டவர் அழைக்க சித்தம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல் பாவத்துக்கு மேலே பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தை கொடுத்தார். அந்த உபத்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய அருமையான மகன் சுதன், ஆமா 17 வயசு, 12th படித்துக் கொண்டிருந்தான். பிசிக்ஸ் மேக்ஸ்ல 200 மார்க் எடுப்பான்.
நல்ல படிக்கிறவன். அப்படி படித்த மகன் 2006 ஜனவரி 1 அவன் மரணத்தை சந்திக்கும்படி சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு காரணம் நான் தான் அழைப்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தபடினாலே. இந்த விபத்தை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மகள் MBBS டாக்டர் ஆயிட்டா, இவனும் நல்லா படிக்கிறான், இவனும் நல்ல இன்ஜினியர் ஆகி அவன் அடிக்கடி சொல்லுவான், அப்பா நான் அமெரிக்கால போய் மாசம் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்னு சொல்றான். சரி நமக்கு நல்ல செழிப்புதான்னு சொல்லி அப்படி பிசாசு வணங்கி மணக்கோட்டை கட்டினதை எல்லாம் மணக்கோட்டையெல்லாம் உடைந்து தூளாய் போட்டது. என்னுடைய மகன் மறித்து அங்க கிடக்கிறான். நான் தெரியாம இதே சீதப்பால் அவன் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தாங்க 2006. இதெல்லாம் எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அதை மறக்க முடியாது. நான் அவனை தேடி இங்க வந்திருக்கிறேன். அவன் விபத்துல கலுங்கடி ரயில்வே கிராஸ்ல அப்படியே விழுந்து செத்து அப்படி கிடந்தான். கண்டெடுத்தவள் என்னுடைய மனைவி. எப்படி இருக்கும் பிரியமானவர்களே, எவ்வளவோ சந்தர்ப்பம் அழைப்பு விடுவித்தார். என் சகோதரி மூலமாக, அநேக கிறிஸ்தவர்கள் மூலமாக ஆண்டவர் என்னை அழைப்பித்தார். அதான் அந்த வசனம். ஆமா, விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாண வீட்டிலே விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அவர்களோ அசட்டை பண்ணினார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடி ஒருவேளை வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே நான் உறுதியாய் சொல்லுகிறேன், பிரஜாதி மதத்துல நான் இருந்தாலும் பிறந்தாலும் அதுல இருக்கிற செழிப்பு என்னை ஆபத்துல தான், மரணத்தை தான் கொண்டு தள்ளிச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டபடினால், சரி மகன் மரித்து விட்டான், நாங்கள் குடும்பமாக தற்கொலை செய்வதற்கு எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து எங்களால மீள முடியல. நாங்க வணங்கின தெய்வம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. நிறைய தெய்வங்களுக்கு அந்த குமார கோயிலுக்கெல்லாம் 10 லிட்டர் பால் மாசம் கொண்டு ஊத்துவோம் தலையில. ஒவ்வொரு கோயில்ல போய் உருண்டு கொடுப்போம், மணல் சுமப்போம் கடற்கரையில இருந்து. இப்படியெல்லாம் நிறைய பொருத்தனெல்லாம் செய்தோம். என்னுடைய மனைவி ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் பாத பூஜை செய்தவள். இப்படியெல்லாம் நேர்த்தி கடன் செய்து அநேகத்தை கொடுத்தோம். எங்க ஊர் கோயில் கூட எங்க அப்பா ஊர்ல அது நடக்கும். அவன் சின்ன வயசா இருக்கும் போதே 2500 ரூபாய் வரிப்பணம் கொடுத்து அப்படியெல்லாம் செய்தோம். ஒரு தெய்வமும் காப்பாற்றவில்லை. நாங்கள் நிற்கதியாய் நடுத்தரில் நிற்கிறது போல இருந்தோம். இனி தீர்மானம் எடுத்தோம், செத்து போகலாம், குடும்பமாக செத்து போகலாம் என்று சொல்லி நானும் எங்க பிள்ளைகளும் முடிவெடுத்து இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரி மூலமாக நாங்கள் ஒரு நாளை டேட்டை மிஸ் பண்ணணும். இந்த நாள் வேலைக்கிழமை. என்னுடைய மகள் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில படித்து கொண்டிருந்தாள். அவட்ட கேட்டோம், அம்மதான் அவ கொஞ்சம் அடித்தாப்பா, தற்கொலை எல்லாம் சரியில்லைப்பா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படின்னா நீ எப்படியா பழச்சிக்க மக்கான்னு சொல்லும் போது, அப்படி எப்படிப்பா செத்தா நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாவுன்னு சொல்லி அவளும் அவ முயற்சியெல்லாம் வீணாயிட்டது. தீர்மானம் போட்டு ஒரு வேலைக்கிழமை அப்படின்னா எனக்கு மத்தியானம் வரை டெஸ்ட் இருக்கு, நான் மத்தியானம் வரை வாரேன், நீங்க எல்லாம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி இருக்கும் போது ஆண்டவருடைய சித்தம். என்னுடைய சகோதரி சென்னையிலே வசித்த சகோதரி ஒரு பாஸ்டரையும் அழைத்து கொண்டு காலையில 9 மணிக்கே வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தற்கொலை எண்ணம் முடியல. அந்த பாஸ்டர் நான் ஜீவன் உள்ள நாளும் மறக்க கூடாது. செல்வகுமார் என்கிற பாஸ்டர், அவரு இந்த நம்ம வாட்டர் டாங்க் ரோட்ல அவருக்கு சொந்த வீடு இருக்கு, ஆனா சென்னையில ஊழியம் செய்றார். அவர் இப்ப இந்த உலகத்துல இல்லை. எனக்கு அன்பானவர்களே, 3 நாள் தங்கியிருந்தார் எங்க வீட்டுல. ஒரு காலத்துல அவரை நாங்க திட்டி விரட்டினதெல்லாம் உண்டு, அதெல்லாம் சொல்ல முடியல, சாரி. எனக்கு அன்பானவர்களை விரட்டி அடித்த பாஸ்டர் ஊழியக்காரர் எனக்கு வீட்டுல 3 நாள் அவர் ஆவியானவர்களால் ஏவப்பட்டு இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி 3 நாள் அந்த ஜெபரூம்ல தங்கி இருந்து எனக்கு பைபிள் வாங்கி தந்து செபித்து கண்ணீர் வடித்ததுனால அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அழைப்பை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் யாரை அழைத்திருக்கிறார் தெரியுமா? பாவிகளைத்தான் மனம் திரும்பும்படி அழைத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மார்க் 2:17 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையில்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்பும்படி அழைக்க வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர்
பாவிகள் மனம் திரும்பும்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி அழைக்க வந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்கள், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்கள் தான். எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்கு ஆதாரம் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சகர் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படி தான் இந்த உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் 3வது ஒரு அழைப்பு, யாரை அழைக்க வந்தார்? பாவிகளே மனம் திரும்பும்படி அழைக்க வந்தார். 4வது ஒரு அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த அழைப்பு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்று அழைக்க வந்தார். வசனம் அப்படித்தான் இருக்கும். இத்தனைவருக்கு புரிகிறது? ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைக்க வந்திருக்கிறார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ என்னதான் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிவதற்கு முன்பாக உலக பாவத்தை எல்லாவற்றையும் நான் அனுபவித்தவன். கெட்ட பாவிலே பிரதான பாவின்னு சொன்னா என்னத்தான் சொல்லணும்? இந்த உலகத்திலே அப்படி ஒரு கெட்ட மனுஷன் என்னை போல யாரும் இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழமையெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதுமையானது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த சுயத்தை, மாமிச கிரியைகளை விட முடியல. நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் யாருக்கு நான் அடங்க மாட்டேன். எங்க அம்மாவை தவிர ஒண்ணு, என் மனைவிதான் சொன்னா ஏற்குமாறு தான் சொல்லுவேன். சிகரெட் அடிச்சுட்டு வருவேன், குடிக்கலன்னு கூட கொஞ்சம் சிகரெட்டை ஊதி வாயில ஊதுவேன். அப்படியெல்லாம் நான் கரெக்டா பண்ணுவேன். ஒரு நாள் குடித்து கொஞ்சம் வாந்தி எடுத்துட்டேன். எங்க அம்மா டைப்பா போட்டு கொடுத்துட்டா. எங்க அம்மா வாரியில் எடுத்து போட்டு அடிச்சாங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வைராக்கியம். நான் வெளியே தானே குடிச்சு வந்ததுனால நீ போட்டு கொடுத்தா, சரி நீ வீட்டுக்குள்ளே வாங்கி தருவேன், என்னோட இருந்து நீ வாழணும்னு சொன்னா இந்த பிராந்தியை ஊற்றி நீ தரணும். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்மறையான காரியத்தை செய்கிறவன். என் மகள் நல்ல படிக்கிற மகள், அந்த மூத்த மகள் தமிழ் மீடியம் படிச்சு MBBS மெரிட்ல மார்க் எடுத்தவள், நல்லா படிப்பா. நான் திட்டுவேன். நண்பர்களோடு சேர்ந்து ரபடித்தனம் பண்ணி குடிச்சு வெறிச்சு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுவேன். ஒரு தட்டுல என்ன செய்யணும்? கதவு திறக்கணும். இல்லைன்னு சொன்னா கெட்ட வார்த்தை பேசிடுவேன். என் மனைவி இதுக்கு பயந்து 9 மணிக்கே கதவுண்ட தான் இருப்பா. எனக்கு அன்பானவர்களே, அப்ப என் மகள் படிக்கும்போது நான் சொல்லுவேன், படிச்செல்லாம் போதும், பண்டை பைத்தியம் பிடிச்சிடும், போய் தூங்கு, நான் காலைல டியூட்டிக்கு போகணும்னு சொல்லி பிள்ளைகளுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டையாயிருந்தவன் கிறிஸ்துவுக்கு முன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் பிரியமானவர்களே, டோட்டலா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, என்னை அழைத்தவரே, என் தாயின் கருவிலே என்னை முன் குறித்த தெய்வம், அந்த கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ அப்படியே டோட்டலா என்னை மாற்றி இருக்கிறார். என்னை குறித்தே சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற மனுஷனோடு பேச மாட்டேன். குடிக்கிற ஆள்கிட்ட எந்த வித உறவும் வைக்க மாட்டேன். எப்பேற்பட்ட நண்பரா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, வெட்டி போட்டாலும் கெட்ட வார்த்தை வாயில நுழையாது. பயப்படுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். குடும்பத்தை செம்மையாக நடத்துகிறேன். என் மனைவிக்கு என்ன பத்தி இப்ப நல்லா தெரியும். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்படி என்றால் பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. தேவனை நேசிக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அழைப்பை நம்ம பார்க்க போறோமா? பலவீனர் அழைப்பு, பலவீனருடைய அழைப்பு, பலவீனர்கள், பலவீனர்கள். ஆதாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் மேலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யூதரா இருக்கலாம், ஆண்டவரை அறியாத விக்கிர ஆராதனை செய்ய இந்து மார்க்கத்தாரா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம். யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பலனற்று போயிருந்தேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நான் எல்லாம் மனசை விட்டு தான் பேசி எனக்கு பழக்கம். நல்லா சாப்பிடுறவன். உங்களுக்கு தெரியுமா, சென்னை நாகர்கோயில் சென்னை வழித்தடத்திலே 26 வருஷம் பணி செய்திருக்கிறேன். ஹோட்டல்ல கொண்டு விட்டா இலவச சாப்பாடு, டிரைவர் கண்டிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிள்ளை பயணிகள் மேல போட்டுருவான். நல்லா சாப்பிடுவேன். ஆமா, பறக்கிறது, ஊர்றது, தாவுறது, குதிக்கிறது எல்லாமே சாப்பிட்டு நல்ல கொழுத்து போய் தான் இருந்திருந்தேன். உடம்பெல்லாம் கொலஸ்ட்ரால், சுகர், ஊர்பட்ட வியாதி, அப்படி பலனற்று இருந்தவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு என்னை செக்கப் பண்ணி பாருங்க, ஒரு வியாதி கிடையாது. அதுதான் தேவ பலன். யூதரானாலும் சரி, விக்கிராராதனை செய்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். சுகர் யாருக்காவது வந்துட்டு திரும்பி போயிருக்கா? போகாது. அது போக்குவரத்து துறை. போகும் வரும். நாம திடீர்னு லோ சுகர் ஆயிரும், சிலர் கூடும். அப்படிலாம் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, என்னை செக்கப் பண்ணி பாருங்க. எந்த அப்பானாலும் எது வேணாலும் சாப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு என் மகன் டாக்டரா இருக்கிறதுனால எனக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் கொலஸ்ட்ரால்லாம் இருந்து ப்ரெஷர்லாம் உண்டு. அதனால என் மகள் வீட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடு தான். ஆனால் நான் வெளியே போகும் பாருங்க, கள்ளிக்குளம், இந்த மாதிரி திருச்செந்தூர், ஆலந்தலை, இந்த சைடுக்கெல்லாம் உபவாசம் கூட்டம் நேர்ந்து கள்ளிக்குளத்துக்கு போகணும். நானும் ஒய்ப்போம். அழகா மத்தியானம் நல்ல டைம் தந்துருவாங்க. இப்படி பாஸ்டரை போல இசுக்கி புசுக்கி தர மாட்டாங்க. 1 மணிக்கு 10 நிமிஷம் இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. ஒரு 3 மணி நேரம். அப்பதான் மனசு கொஞ்சம் லெகுவா இருக்கும், பேசுவதற்கு ஒரு திருத்தமா இருக்கும். மணியை பார்த்து ஒரு டென்ஷன்ல பேச வேண்டிய சூழ்நிலை வராது. அல்லேலூயா. அந்த கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 தான் முடிப்பேன். முடிச்சா அழகான அந்த குறும்பாட்டு கறி, வெளியாடு, நல்ல கிடா கறி வச்சு சாப்பாடு முடு போல சாப்பிடுவேன். கூட்டு அப்புறம் தமாசா இருந்தாலும் அதுல அர்த்தம் நிறைய இருக்கு. இன்னைக்கு பிரஷர் 30 வயசுல என்ன செய்யுது, பிரஷர் வந்தது. நான் இன்னைக்கு 66 வயசு வாலிபனா இருக்கிறேன். 66 வயசு வாலிபன். என்ன எப்படி செக் பண்ணி பாருங்களேன், எத்தனை நோய் எத்தனை பேருக்கு இருக்கு. அதுதாங்க கிறிஸ்துவுடைய பலன். ஆமா, அப்படி சாப்பிடுவோம் பாருங்க. சாப்பிடுறதுல வெக்கப்படவே மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவுனா கையெல்லாம் கொழுப்பு அப்படி ஒரு ஸ்டெப்பு ஏறி இருக்கும். சோப்பெல்லாம் போட்டா மழுக்குன்னு போகாது. இந்த மணலை வச்சு தேய்க்கணும். அந்த அளவுக்கு கொழுப்பு கையில ஏறி இருக்கும். அப்ப அதே இருதயத்துல சேரும். அப்படிலாம் தின்னாலும் எனக்கு ஒண்ணும் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேரு கொலஸ்ட்ரால கண்டா? ஆமா, வீட்டுல என்னுடைய மகன் என்ன செய்வா, எனக்கு மனைவி பாவம், நான் எது கேட்டாலும் தருவான். முட்டையை ஒழிச்சு சோத்து கடியில வச்சுதான் தருவான். சரி, ஒரு நாள் அது என்னமா அந்த சோறு கொஞ்சம் மத்தியில எலும்பிட்டே இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிடும். இப்படி எனக்கு வீட்டுல கட்டுப்பாடா இருந்தாலும் வெளியே என்னை அழகா திருப்தியாய் ஆண்டவர் நடத்துறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரை அழைத்திருக்கிறாரோ கிறிஸ்து அவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறார். ஆமா, தேவ ஞானமுமா இருக்கிறார். ஞானம், என்னுடைய படிப்பு என்ன நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு ஃபெயிலியர், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணல. ஆனா உண்மையிலே நான் நல்லா படிக்கிறவன் தான். SMRB ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவங்க என்னன்னா அந்த ஜாதி ஸ்பிரிட் இப்போ இருக்கோ இல்லையோ, அந்த காலத்துல எங்களெல்லாம்
இப்படி நான் இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, ஆனாலும் சொல்லி டிவியில் வேற போகுது. சரி, அந்த வாத்தியார் என்ன கண்டா பிடிக்கவே செய்யாது. அல்லேலூயா. கணக்கும் வாத்தியார் என்னோட 1 மடங்கு மேலே இருப்பார். கல்யாண சுந்தரம், ஹைட்டும் வெயிட்டுமா. ஆமாம், இங்கிலீஷ் வாத்தியார்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தான் வருவார். அவருக்கு குறிப்பிட்ட பையன்மார் உண்டு. அவங்க காஸ்ட் உள்ள பையன்மார் நல்லா நேசிப்பாங்க. எங்கள் பக்கம் பெஞ்சு பக்கமே வரமாட்டார். அப்புறம் எனக்கு அதே ஸ்கூலில் தமிழ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், ஹரிராம வாத்தியார், சுப்பிரமணிய வாத்தியார் அழகா டீச்சிங் எடுப்பாங்க. ஆனால் தமிழ்லையும் சயின்ஸ்லையும் நான் லீடரோட கூடுதல் மார்க் ஃபர்ஸ்ட். கணக்கில் 9, 10 தாண்டாது. இங்கிலீஷும் அப்படித்தான், சொல்லி கொடுத்தாதானே தெரியும். அல்லேலூயா. சரி, ஐச்சம் பார்த்தாரு. இவன் என்ன இப்படி பிட்டடிக்காம போலுக்கு தமிழ்லையும் சயின்ஸ்னு சொல்லி என்ன ஸ்கோர்டெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு. ஒரு நாள் பிரின்சிபால் கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்னப்பா மிஸ்டேக்கு? தமிழ் சயின்ஸ்லாம் நல்லா படிக்கிறிய, கணக்கு ஏன் இங்கிலீஷ் வரமாட்டேன்னு சொன்னால், நான் உள்ளதை சொல்லி பழக்கப்பட்டவன் சின்ன வயசில். என்ன கண்டாலே 2 பேருக்கும் என்ன கல்யாண சுந்தரத்துக்கும் கணேசுக்கும் பிடிக்காதுன்னு சொன்னோடனே அவரை பிடிச்சி திட்டிருக்காரு. அடுத்த நாள் லைஸ்டாக கொஞ்சம் போட்டுட்டு வந்தார். என்னை கூப்பிட்டாரு, இந்த வாழன்னார். அதெல்லாம் மரியாதை அப்படி தான் இருக்கும். நானும் யதார்த்தமாக போகிறேன். போட்டார் ஒரு அடி செவுல, கண்ணு 2 வெளியே வந்தது போல. நீ அங்கே போய் அந்த ஆள்கிட்ட போட்டு கொடுத்துட்டியான்னு சொல்லி அப்படி முதுக தாத்து வச்சு ஒரு குத்து. அப்படியே அந்த காலை, இந்த சினிமாவில் புது எழுதப்படவே தான், காலை வச்சு அடி வயிற்றுல ஒரு ஏந்து. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை. ஆனால் அவருங்க விரும்பி படிக்கிற கும்பிட போகிற பிள்ளை எனக்கு இடுப்புக்கு தான் இருப்பான், ஐக்குமார். அவன் என்ன பார்த்து சிரிச்சுட்டான். எனக்கு ரொம்ப கோசம், இனிமே நம்ம இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பீரியட் முடிஞ்ச உடனே பேக்கை தூக்கிட்டு போனவன் தான். படிப்பு அப்படியே நின்றுட்டு. ஆனால் பிரியமானவர்களே, கிரேக்கரானாலும் யூதரானாலும் யாரை அழைத்திருக்கிறாரோ கிறிஸ்து அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமும். வசனம் ஏபிசிடி சரியா தெரியாது, ஆனா வசனத்திலே கர்த்தர் என்னை நடத்துகிறது. எப்படி போனாலும் சரி வசனத்தை போட்டுக்கொண்டே இருப்பார். நான் அப்படி சொல்ல நினைக்காதீங்க. எங்க வீட்டில் வந்து ஒரு நாள் பாருங்க, இவ்வளவுக்கு டைரி எழுதி வச்சிருக்கிறேன், நோட்ஸ். சும்மா எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். எப்பவும் ஜெப ரூம்ல தான் இருப்பேன். அதாவது தேவ பலனும் தேவ ஞானமும் உங்களுக்கு வரணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 4-5 காரியத்தை முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காரியம், சமாதானத்துக்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை சமாதானத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 கடைசி அப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களை, யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் இருக்கிறது? ஒரு காலத்துல பரிசுத்த பைபிளை கிழிச்சு ஊழியக்காரர்களை அடிச்சு தேவ நாமத்தை தூசித்தவன் தான். ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிற சமாதானத்தை எங்க வீட்டுல வந்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களை, நம்ம தேவனை போல, ஆண்டவராகி இயேசுவை போல ஒரு அன்பு நிறைந்த தேவன் உலகத்துல கிடையாதுங்க. பிள்ளை மரித்து போனா தற்கொலைக்கு இருந்து எங்களை மீட்டு எடுத்து 2 பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க ஆண்டவர் உதவி செய்தது. சரி, அது அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம். அப்போ சமாதானம். இன்னைக்கு நிறைய பேரு தூக்கம் வரலன்னு சொல்றாங்க, பலவீனன்னு சொல்றாங்க. ஆனா எங்களால நாங்க இது ஒரு பெருமையா சொல்லல, தேவநாமம் மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். ஒருவன் வர வர என்ன செய்வான்? பலவீனப்படுவான். அதுதான் இயற்கை. ஒரு வயசு ஆண் வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், மாமிசம் பலகீனமானது, ஆவி உற்சாகமானது. ஆனால் நானோ வித்தியாசமாய் கிறிஸ்துவுக்குள் வர வர பலப்படுகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒற்ற பலத்தை வாழ வைத்து கழுகை போல என்னை மாற்றி இருக்கிறார். பார்க்க உருவம் தான் கரெக்ட் உருவம். நிறைய பேர் ஐயா பெரியவர்னு சொல்லும் போது கொஞ்சம் தைக்கத்தான் செய்யுது. அது ஆளை பார்த்து நீங்க எடை போடக்கூடாது, வயசை பார்த்துலாம் சொல்லக்கூடாது, வெள்ளத்தை பார்த்து நீங்க கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இது கிறிஸ்து எனக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. கிருபை, தேவ ஞானம். இன்னைக்கு ஞானத்துல பூஜ்ஜியமா இருந்த, சீரோவா இருந்த என்னை கீரவாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் மத்தியில பெரிய பெரிய கன்வென்ஷன்,
ஆமா, சொல்ல முடியாத சபைக்கெல்லாம் போயிட்டேன். குவைத்துக்கெல்லாம் போய் 1 மாசம் கலக்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியாப்பட்ட தேவன் சமாதானம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இதெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க பெருமை நிறைய இருக்குன்னு. அப்படி சொன்னா ஆண்டவர் என்னை மன்னிக்கட்டும், கண்டிப்பா மன்னிப்பார். கர்த்தர் எனக்கு செய்ததை நான் சொல்லுகிறேன். லேவியாகமும் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்டதையும் கேட்டதையும் பிறருக்கு சொல்லாமல் இருந்தால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்ததை நான் சபைக்கு சொல்லுகிறேன். இதுல பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு தூக்கமே வரமாட்டேன். ஆனா நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணி சாப்பிட்டு தூக்கணும்னு போய் படுத்தணும், அப்படியே உடனே உறக்க வரும், ஆழ்ந்த உறக்கம். என் மனைவிக்கு வர ஆச்சரியமா இருக்கும். அதுதாங்க ஒரு சுகம், அது ஒரு வரங்க, அது ஒரு பெரிய கிருபை தெரியுமா? நிறைய பேர் கொட்ட முழிச்சு கிடப்பாங்க விடிய காலம் 3 மணி வரை நாளைய நினைத்தை குறித்து பிரச்சனையை குறித்து கவலைப்படுறவங்க நிறைய பேர் தேசத்துல இருக்கும். படுத்தா தூங்கணுங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 4வது அதிகாரத்துல, நான் கிறிஸ்துவுக்குள் நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை சுகமாய் தூங்க செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு அழைப்பை நம்ம வேகமாய் பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு என்றே அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் நம்மை நீதிமானாகத்தான் அழைத்திருக்கிறார். எடுத்தவங்க வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் நான் சொல்றேன். நீங்கெல்லாம் சும்மா வரல, வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அருமையான பாஸ்டர் பால் துறை வந்து உங்களை கூப்பிடல, தேவ சித்தம் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். நீங்க கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவராய் இருக்கலாம். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக மாத்திரம் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். பொல்லாத பாவியான என்னையே எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த அழைப்பு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். மேலும் அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். சகலமுங்க ஒரு காரியம் 2 காரியம் இல்லை. நிறைய பேர் சொல்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருக்கிறது. ஊழியக்காரங்களோட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா எனக்கு அது ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கு. வேதத்தின் படி தான் கர்த்தர் நடத்துவார். ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அது நடக்கும். மனம் மாறுவதற்கு ஆண்டவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நமக்கு செய்வார். நாங்கள் அதை ருசித்து இருக்கிறோம், அன்பு கூறுகிறோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். பிரதான கட்டளையிலும் முதலாவது பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூறினால் சகலம் நன்மைக்கு ஏதுவாய். எனக்கு அன்பானவர், அன்பு தானாய் வரணும். எனக்கு அன்பானவர்களை, வேதத்தை கிழிச்சு ஊழியக்காரர்களை அடிச்சு தேவ நாமத்தை தூசித்தாலும் எனக்கு அந்த மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 42, 43, 41 இந்த வசனம் தான் என்னை உருவாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த வசனத்தை நான் ஆரம்ப நாள்ல தியானிக்கும் போது, ஆண்டவர் கெஸ்தமனை தோட்டத்திலே தனக்கு பிரியமான சீசர்களை கூட்டிட்டு போவார். சொல்வார், நான் மிகுந்த வியாகுலப்பட்டு இருக்கிறேன், எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சீசர்களாகிய யோவான், பேதுரு இப்படியாய்ப்பட்டவர்களை கெஸ்தமனை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சற்று தள்ளி ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். இவர்கள் நல்லா தூங்குவார்கள் என்று அதுல பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் வந்து பார்க்கும் போது யோவான், பேதுரு எல்லாம் நல்ல நித்திரைமாய் இருந்தார்கள். ஆண்டவர் கேட்பார், எனக்காக 1 மணி நேரம்
விழித்திருக்க கூடாது. இந்த வார்த்தை, ஆண்டவரே பாவியான என்னை ரட்சித்திருக்கிறீரப்பா, எவ்வளவு கொடூரமான பாவம் செய்தேன், உம்முடைய நாமத்துக்கு எதிராய் உமக்கு எதிராய், அப்படியாய்ப்பட்ட என்னை ரட்சித்திருக்கிறீர். அன்னைக்கு ஒரு தீர்மானம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவங்கன்னு சொன்னா ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம், அதிலே நாட்டப்பட்டு உறுதியா இருக்கணும். எடுத்த தீர்மானத்திலிருந்து அப்படி இப்படி பெறலக்கூடாது, சமயத்துக்கு தகுந்தவாறு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் உறங்கினாலும் என் வாழ்க்கையிலே உமக்கு சித்தமானால் நீர் எனக்கு பலன் தருவீரானால் அதிகாலை 2 மணிலிருந்து முடிச்சிருப்பேன் ஆண்டவரே. கடைசி எனக்கு ஜீவன் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்வேன்னு சொல்லி பொருத்தனையா இந்நாள் வரைக்கும். நேத்தெல்லாம் கள்ளிக்குளத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது 12:30 மணி. ஆனாலும் அதிகாலையில் எழும்ப ஆண்டவர் உதவி செய்யும். இதுதாங்க, நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. அதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு. எனக்காக ஜீவன் தந்தார், என்னுடைய முன்னோருடைய சாப பாவங்களை மாற்றி இருக்கிறார், என் மீறுதல் அக்கிரமங்களை மாற்றி இருக்கிறார். அவருக்காக நான் செபித்துக் கொண்டே, உம்முடைய சீசர்கள் உம்மை மறந்தாலும் பாவியான நான் உம்மை மறக்க மாட்டேன். இது ஒரு பொருத்தனை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அன்பு கூறுகிறதுனால 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கு. கையில 1 பைசா எல்லாம் குடிச்சு வெறிச்சு சண்டை பிடிச்சி ஊர்வம்பெல்லாம் நடத்தி, சண்டை ரசிக்கப்படுறதுக்கு முன்னால ஊர்வம்பெல்லாம் எடுத்துருவேன். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எல்லா சொத்தையும் வித்து வித்து நாசம் பண்ணினேன், ஒண்ணு இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். 1 பைசா கடன் கிடையாது. அதுதான் அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறேன். பாருங்க, ஒரு காரு, புது காரு, ஒரு பழைய காரு, முதல் மாருதி 800 அதாட்டு போகும், நிக்க இடத்துல நின்றோம். அதை கொடுத்து ஒரு சாண்ட்ரோ காரு, அதுவும் நான் எனக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரு கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஆனா அது கடைசி நேரம் ரொம்ப கலட்டா பண்ணிச்சு. திருவட்டாறு ஏத்தத்துல போய் நின்றுட்டு நானும் என் மனைவி பட்ட பாடு கணக்கு. ஆமா, அவங்க சொன்னாங்க கன்வென்ஷன், அந்த குலசேகரம் பக்கத்துல கன்வென்ஷன், 7:30 மணி ஆச்சு. நான் திருவட்டார் டேனிங்ல நிக்கிறேன். அங்க இருந்து போன் வருது, பிரதர் ஊழியக்காரர் எங்க வாரீங்க, 7 மணிக்கே கையில கொடுக்கணும். நான் அப்படிதான் கேட்பேன். 2:30 மணிக்கு 3 மணிக்கு ஆண்டே தந்துருங்க, நானே அதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. 7:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் ஆனா ஸ்டார்ட் ஆகாது, பின்னாலே முன்னாலே எல்லாரும் திட்டுவான், யோமில அது ஹெல்ப்போடு நடு ரோட்ல வண்டியை விட்டுருக்கான்னு சொல்லி. கடைசி நான் சொன்னேன், கனகம் எவனாவது அடிச்சு உடைச்சு கொண்டு போட்டு பேசாம நடந்தே போயிருன்னு சொல்லி. ஆட்டோ வசதி இல்லை. கடைசியாக என் மனைவி ஒரு ஜெபம் பண்ணினார், இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகி ஆண்டவரையே சோத்துறோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, அது பிறகு நான் ஒரு ஜெபம் பண்ண, என்ன தெரியுமா, நான் ஒன்னு சொல்றேங்க, யதார்த்தமாய் பேசுகிறவன் நான். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கடனை வாங்காதீங்க தயவு செய்து. கிறிஸ்தவர்கள் கடன் வாங்கக்கூடாது. நிலைமையை சமாளிங்க, இருக்கிறதுல வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்ப நான் சொன்னேன் என் மனைவி இடத்துல, மக்களை இதை கொடுத்துக்கிட்டு. அது பிறகுதான் அந்த ஊழியக்காரங்க அந்த காரணம் கொடுக்கல. என்ன நம்மளை இந்த பாடுபடுத்திச்சு, அவரை என்ன பாடுபடுத்திடக்கூடாது, அவரு பிறகு சீனப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை தவிட்டுறதுக்கு தான் கொடுத்தேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னும் ஒரு பழைய காரு, ஒரு நல்ல கார் தாருன்னு சொல்லி. என் மனைவி சொன்னா, இன்னும் பழைய காரா, உங்களை நம்பி நான் வர முடியாதப்பா. ஆண்டவரே தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு பிரியமானது வேகனார் கார். ஆண்டவர் எப்பா பார்த்தாலும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த புதிய வேகனார் கார் தாரும். நான் நினைப்பேன், ஆண்டவரே அவ தெரியாம பேசுகிறாய். நம்மகிட்ட பைசா பானையில இருந்தா தானே ஆப்பையில வரும், ஏன்ட்டு இருந்தா தானே கார் வாங்க முடியும். நான் ஒருபோதும் கடன் வாங்க போறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட தெரியாம சொல்றோம், ஆண்டவரை மன்னிச்சிடணும். ஆனா ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் நுள்ளி கொடுக்கிற தேவன் இல்லைங்க, அள்ளி கொடுக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதம். 6,10,000 ரூபாய் வேலை, உடனே அடுத்தால புது காரு, 1 பைசா கடன் கிடையாது. நீங்க பேங்க்ல வர பைசா கடன் இல்லாம கர்த்தர் என்னை நடத்துகிறார். இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். மேலும் அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். 30வது வசனம் வாசிங்க, ரோமர் 8:30. சீக்கிரமாய்
வாசிங்க பார்க்கலாம் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை முன்குறித்தாரோ, நாம் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்க எல்லாம் தானா வரவில்லை. யோவான் 15:16 சொன்னது போல முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறீங்க. வேதம் சொல்லுகிறது, யாரை முன்குறித்தாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் அழைப்பார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒரு பைசா யாருக்கும் இட்டியும் ரசிக்கப்படுவதற்கு முன்னால ஓடுற பஸ்ல டிவி வச்சிருந்தேன். அதெல்லாம் சம்பாதிப்பாங்க. கேபிள் வச்சு, அதாவது பஸ்ல டிவி வச்சா அது சரியா ஓடாது, அதுக்கெல்லாம் பைசா கறந்துருவேன். பணப்பிரிய பணத்தை சேர்க்கறதுல ரொம்ப குறியா இருந்தேன் ரசிக்கப்படுவதற்கு முன்னால. ஆனால் என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ, ஏழைகளுக்கு கொடுக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு ஒரு பைசா அநியாயமா வாங்கக்கூடாது என்பதில் ஆண்டவர் நடத்துகிறார். அதற்கு உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நான் ரசிக்கப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்கிறவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு முன்னால 2 ஏஞ்சல் போர்டு பிடித்துட்டு போகுது. ஒவ்வொருவருக்கு முன்னாலையும் அவங்க தகுதிக்கு ஏற்றபடி பேர் எழுதி வச்சிருக்கு. நானும் போறேன் அந்த கூட்டத்துல. எனக்கு முன்னால 2 ஏஞ்சல் போர்டு வச்சு நீல பெயிண்ட்ல வெள்ளை எழுத்துல எழுதியிருக்கு, நாராயண வடிவு நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்மை நீதிமான் என்று சொல்லி பெருமைப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்ப அழைப்பு எத்தனை ஆச்சு? ஒரு 5-7-8 பேருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அழைப்பு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அல்லேலூயா. அடுத்த ஒரு அழைப்பு நம்ம பார்க்க போறோம். ஊழிய அழைப்பு, விசுவாச அழைப்பு. சுருக்கமா ஒரு விசுவாச அழைப்பு. எபிரேயர் 11:8 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:8. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடம் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் புறப்பட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமே ஆண்டவர் அழைக்கிறாருங்க. ஆபிரகாம் நல்ல செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தான். அவனுக்கு தகப்பன் தேராக உண்டு, நல்ல அண்ணன் தம்பி எல்லாரும் உண்டு, நல்ல செழிப்பதான் இருந்தான். அப்படி இருந்த ஆபிரகாமே ஆண்டவர் அழைக்கிறார், பேர் சொல்லி கூப்பிடுகிறார். தான் போகிற இடம் என்னது என்று கூட அவன் கேட்கலைங்க. அழைத்த அழைப்புக்கு மறுப்பொன்னு சொல்லாமல் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் விசுவாச அழைப்பு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சபை மக்கள்கிட்ட நம்ம பாஸ்டர் நாளைக்கு அந்த வீட்டு கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்ப போகணும்? கார்ல போகணுமா, ஆட்டோல போகணுமா, வேன் பிடிக்கிறீங்களா, அங்க சாப்பாடு தான் உண்டா, 8 மணிக்கு முடிஞ்சிருமா, 1000 கேள்வி கேட்டு நோகடிச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண வீட்டு கூட்டத்துக்கு தன்னுடைய லைஃபையே ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து அழைக்கிறவர் ஆண்டவர் இயேசு. அவர் சொன்னா கீழ்ப்படியணுங்க. அதுதான் விசுவாச அழைப்பு. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் அழைத்த அழைப்புக்கு அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:1-2 வாசித்து பாருங்க. அவன் கீழ்ப்படிந்து போனான், அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கடைசி ஒரு அழைப்பு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 9 அழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. 1, விக்கிரகத்திலே இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். 2வது, உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 3வது, பரலோகத்துக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். 4வது, பாவிகளாய் இருக்கிற நம்மை அழைத்திருக்கிறார். 5வது, பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். 6வது, பலவீனர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 7வது, சமாதானத்துக்கு என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 8வது, ஆசீர்வாதத்துக்கு என்று தம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 9,
ஆண்டவர் விசுவாசத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். 10வது அழைப்பு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போமா? எபிரியர் புஸ்தகம், எபிரியர் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிறவரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். போதும். பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஆண்டவர் நம்மை பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு பங்காய் இருக்கிற பரிசுத்த சகோதரரே, நமக்கு முதலாம் அப்போஸ்தலர் யாரு? இயேசு. தேசத்திலே உலகத்திலே முதலாவது ஊழியக்காரர் ஆண்டவர் இயேசுதான். நம்முடைய ஆண்டவர் 3.5 வருஷம் தான் அப்பா ஊழியம் செய்தாங்க. அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது? பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இதே போல சொகுசு வாழ்க்கை, கார்லயும், ஏசி கார்லயும், பைக்லயும் அப்படி வரல. காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரிந்து, தூங்க இடமில்லாமல் அவர் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைத்திருக்கிற இயேசு அப்போஸ்தலன், முதலாவது அப்போஸ்தலன் எப்படி ஊழியம் செய்தார் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே எபிரியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் அவரை முறுமுறுத்தார்கள், கொலை செய்ய நினைத்தார்கள், கல்லெறி உண்டா. அப்படியும் அவன் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியல. அப்படியாய்ப்பட்ட ஆரோனை போல அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஊழியம் விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கிறவர் உண்மை உள்ளவருங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். என்னுடைய சாட்சியை நான் முழுசும் சொல்லியிருந்தா அது ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆனா அது வாய்ப்பு, அதுக்கு நமக்கு முடியல. நான் இனி ரொம்ப நேரம் இழுத்துட்டே போனா உங்களுக்கும் முடியாது. தயவு செய்து சொல்லுகிறேன். என்ன ஒரு நாள் என் மனைவி சாட்சி சொல்லியிருக்காளா? இல்ல இல்ல. அவ ஒரு 1/2 மணிக்கு சாட்சி சொல்லுவோம். நான் இப்படிலாம் எங்களை மிகப்படுத்தி பேசல. நான் என்ன சொல்ல, கடைசி என்ன சொல்ல வரேன் தெரியுமா? தேவன் ஒரு மனுஷனை அழைத்து சேர்த்தால் எத்தனையோ நன்மை. எனக்கு அன்பானவர்களே, நான் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினாலும் என்னுடைய மகனுடைய மரணத்தை மையமாக வைத்து தான் சாட்சி சொல்லுவேன். அதுதான் என்னுடைய சாட்சி. ஆண்டவர் என்னை சாட்சியாகத்தான் வைத்திருக்கிறார். நான் ஒண்ணு பெரிய பிரசங்கி கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த அழைப்பு சாட்சி உள்ள வாழ்க்கை. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொன்னது போல, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் சொந்தக்காரங்களால் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறோம். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? எல்லாரும் கொஞ்சம் எழும்பலாமா?